வணக்கம் மக்களே, ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 15,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு 5G ஃபோன். ஒரு பக்கம் 6500 mAh மான்ஸ்டர் பேட்டரி, இன்னொரு பக்கம் தியேட்டர் மாதிரி AMOLED டிஸ்ப்ளே. இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? குழம்பிட்டீங்களா? குழம்ப வேணாம். ஏன்னா இன்னைக்கு இந்த பட்ஜெட் கிங் பட்டத்துக்கு 3 மொரட்டு ஃபோனுங்க நேருக்கு நேர் மோத போறாங்க. Vivo T4X 5G, iQOO Z10X 5G மற்றும் Poco M7 Pro 5G. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் 100% கிளியர் ஆயிடும். நீங்க ஸ்டூடெண்டா, கேமரா, பேட்டரி தான் முக்கியம் நினைக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியா யாரா இருந்தாலும் உங்களுக்கான பெஸ்ட் ஃபோன் எதுன்னு. சரி வாங்க, முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க தான் போக்கோ ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்குது. போக்கோ M7 Pro 5Gல 6.67 inch FHD+ AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட். நீங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு நாள் பூரா படம் பார்க்குற ஆளா? அப்போ இந்த AMOLEDல கிடைக்கிற டீப் பிளாக்ஸ், பஞ்சி கலர்ஸ்க்கு முன்னாடி மற்ற ரெண்டு பேரும் கொஞ்சம் டல் தான். Vivo T4Xலையும் iQOO Z10Xலையும் 6.72 inch 120 Hz LCD டிஸ்பிளே தான். சைஸ் பெருசு, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஆனா AMOLEDக்கு பக்கத்துல நிக்கும்போது கான்ட்ராஸ்ட்ல போக்கோ தான் வேற லெவல். அதனால டிஸ்பிளே கிங் யாருன்னா போக்கோ M7 Pro தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா கதையே மாறுது மக்களே. இங்க விவோவும் iQOOவும் வெறித்தனமா முன்னாடி போயிடுறாங்க. ரெண்டு பேர்லயும் MediaTek Dimensity 7300 ப்ராசஸர், 4nm சிப்செட். டெய்லி யூஸ், மல்டி டாஸ்கிங், BGMI மாதிரி ஹெவி கேமிங் எல்லாத்தையும் பிச்சு உதறும். போக்கோ M7 Proல இருக்கிறது Dimensity 7025 Ultra. டெய்லி யூஸ்க்கு சூப்பர் ஸ்மூத் தான். ஆனா ஹெவி கேமிங், லாங் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல 7300க்கு முன்னாடி நிக்க முடியாது. அதனால நீங்க ஒரு ஹார்ட்கோர் கேமர்னா Vivo T4Xும் iQOO Z10Xும் தான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ எல்லாரும் கேட்கறது பேட்டரி. இங்க தான் விவோவும் iQOOவும் மாஸ் காட்டுறாங்க. ரெண்டு பேர்லயும் பிரம்மாண்டமான 6500 mAh பேட்டரி, கூடவே 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். காலேஜ், ஆஃபீஸ், டிராவல்னு நாள் முழுக்க போனணுன்றவங்களுக்கு இது ஒரு வரம். 2 நாள் கூட தாங்கும். போக்கோ M7 Pro 5Gல 5110 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங். சார்ஜிங் ஸ்பீட் சூப்பரா இருந்தாலும் கெப்பாசிட்டியில Vivo iQOO தான் பேட்டரி சாம்பியன். கேமராவுக்கு வருவோம். போக்கோ M7 Pro 5Gல 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OIS இருக்கு. அதனால லோ லைட்லையும் வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகாம செம்ம ஸ்டெபிளா இருக்கும். ஃப்ரண்ட்ல 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வேற இருக்கு. Vivo T4Xலையும் iQOO Z10Xலையும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்கு. டே லைட்ல நல்லா இருக்கும். ஆனா OISம் 20 மெகாபிக்சல் செல்ஃபியும் இருக்கிறதால கேமரா பேக்கேஜ்ல போக்கோ தான் ஜெயிக்குது. டிசைன்ல போக்கோ கொஞ்சம் ஸ்லிம்மா, பிரீமியமா இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேற. Vivo iQOO ரெண்டும் 6500 mAh பேட்டரியால கொஞ்சம் பல்கியா தெரியும். சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இது உங்க பர்சனல் டேஸ்ட். சரி, இப்ப ஃபைனல் கேள்வி, யாரு எதை வாங்கணும்? நீங்க ஸ்டூடெண்டா, நாள் பூரா கேம் விளையாடுவீங்களா? பேட்டரி தான் உயிர்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடிட்டு iQOO Z10X எடுங்க. கேமிங்காகவே பண்ண போன் அது. Vivo பிராண்ட் பேலன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா Vivo T4X. ஆனா நீங்க மூவிஸ், ரீல்ஸ் பார்க்குற ஆளா, டிஸ்பிளே குவாலிட்டி, கேமரா, செல்ஃபி தான் முக்கியம்னா, பிரீமியம் ஃபீல் வேணும்னா போக்கோ M7 Pro 5G தான் இந்த கம்பேரிசன்ல மோஸ்ட் கம்ப்ளீட் பேக்கேஜ். என்னோட பர்சனல் ஓவரால் பிக் போக்கோ M7 Pro. ஏன்னா ஒரே போன்ல டிஸ்பிளே, கேமரா, டிசைன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது போக்கோ கொஞ்சம் முன்னாடி வருது. ஆனா நீங்க ஹார்ட்கோர் கேமர்னா iQOO தான் ஸ்மார்ட் சாய்ஸ். மக்களே, இந்த மூணுல நீங்க எதை வாங்குவீங்க? போக்கோவா, iQOOவா, விவோவா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்ட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு செம்ம கம்பேரிசன்ல பார்க்கலாம். பாய்.